வணக்கம். ஒரு அறிவிப்பு. February 15th நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரைனிங் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேஸ் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், கம்ப்யூட்டர் இருக்கணும் அண்ட் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். கம்ப்ளீட்டாக நம்ம டீச் பண்ணலாம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சார்ட் பேட்டர்ன்ஸ் இன்டெப்த் நம்ம பார்ப்போம். ஒரு 8-10 இண்டிகேட்டர்ஸ், நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் எது ஆக்சுவலாக தேவை, எது வச்சு நீங்கள் கேஷ் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும், அது மட்டும் நம்ம டச் பண்ண போகிறோம். அண்ட் த கம்ப்ளீட் ட்ரைனிங்கில் நம்மளது ஃபிபனாச்சி இருக்குது, எலியட்ஸ் வேவ் இருக்குது, ஆப்ஷன் அனாலிசிஸ் இன்டெப்த், ஆப்ஷன் க்ரீக்ஸோடு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆப்ஷன் அனாலிசிஸில் டேட்டா அனாலிசிஸ் நம்ம பண்ணும் போதும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜியாக ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் சரியாக காசு பண்ணலாம். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சுனாலும் உங்களோட பரம்பரை சொத்தே காலியாகிடும். ஸோ இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், கம்ப்ளீட் நாலேஜ் இருந்துச்சுனால் அந்த இடத்துல ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா இல்லை செல்லிங் பண்ணலாமான்றது டிசிஷன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். நான் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிக் கொடுக்கல, கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களோட ஸ்டைலுக்கு தந்தாப்பில் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும். ஊரில் யார் எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் டீகோட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெவலில் நம்ம ட்ரைனிங்ஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்குது. அந்த 23,000 லெவலில் உடைக்க விட மாட்டேங்குது. லாஸ்ட் 13 டேஸாக அந்த லெவலை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. மீண்டும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு அந்த லெவலை உடைக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ட்ரம்ப் அடுத்த லெவலில் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு சைடு இருக்கட்டும். பட் பாசிட்டிவ் நியூஸும் இருக்குது. யுக்ரைன் பிரசிடெண்ட்டை காலி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு 1 hour 2 hours முன்னாடி ட்ரம்ப் தலைவரே, நம்மளாம் எங்கள் சைட்லேருந்து எந்த விதமான ஃபைனான்ஷியல் எய்ட் ஆகட்டும், மிலிட்ரி எய்ட் ஆகட்டும் கிடையாது அது சொல்லியிருக்கிறாங்க. ஜோ பைடன் ரைட் $90 பில்லியன் யுக்ரைனுக்கு கொடுத்துருந்தாரு. ஓவர் நைட்டில் லாஸ்ட் 5 டேஸில் நிப்பாட்டியாச்சு. ஸோ அடுத்தது பார்க்கணும், ஹவு ஃபாஸ்ட், மறுபடியும் கேட்குற கேள்வி, ஹவு ஃபாஸ்ட் ரஷ்யா கேன் ஃபினிஷ் யுக்ரைன் அண்ட் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஓன் பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ டெஃபினெட்லி யுக்ரைன் விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரை காலி பண்ணால் டீப் ஸ்டேட் உள்ள எப்படி யுக்ரைன் பிரசிடெண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க, அவரை எப்படி ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண வச்சாங்கன்றது நிறைய விஷயங்கள் அம்பலம் ஆகும். அப்படியே கையோட நம்ம பங்களாதேஷையும் கை வச்சிட்டனால் இந்தியாவில் நிறைய கேப் மாரிங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வெளியில் வருவாங்க. இதெல்லாம் விடுங்க, மார்க்கெட் பற்றி பேசலாம். மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்கள், இந்த வாரம் மட்டும் இல்லை அடுத்த வாரமும் சேர்த்து, ரைட், அதாவது இந்த வாரம்னா இப்போ வர வாரம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், அதுக்கு அடுத்த வாரமும் சரி நிறைய சோதனைகள் இருக்குது. 29th யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெட் டிசிஷன்ஸ் இருக்குது. நினச்சி பாருங்கள், 27th மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 27, 28, 29th இன்னைக்கு யூஎஸ் டிசிஷன் இருக்குது. 30th நம்மளோட எக்ஸ்பைரி இருக்குது. இந்த எக்ஸ்பைரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, மறுபடியும் 25 லாட் சைஸ், ரைட். நவம்பர் 2ஆம் தேதி இன்னைக்கு 75 எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அந்த மந்த்லி எக்ஸ்பைரினால் மீண்டும் 25 லாட் சைஸில் வச்சு ட்ரேடிங் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வாரம் முடிஞ்சோடனே அடுத்தது ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்ட்டர்லிக்கு மறுபடியும் இது மாதிரி ஒரு சான்ஸ் வரும். எனிவே இந்த வாரத்தில் நிஃப்டியோட லாட் சைஸ் இட் இஸ் கோயிங் டு பி 25 அண்ட் பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் இஸ் கோயிங் டு பி 15. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அடுத்தது எக்ஸ்பைரி. வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை, இந்த தர நம்மளுக்கு சனிக்கிழமையும் ட்ரேடிங் இருக்குது. ஸோ 6 days ட்ரேடிங் இருக்குது. ஸோ 6th டே இன்னைக்கு பட்ஜெட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. மார்க்கெட்டில், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்படி ஸ்லோ டவுன் ஆகிருக்கோ அந்த ஸ்லோ டவுன் இந்தியன் மார்க்கெட்லேயும் இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று, ஜிடிபி ஸ்லோ டவுன் இல்லாத கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எல்லாமே நிறைய நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிருக்கு.
நீங்கள் எடுத்து பாருங்கள், நேற்று கூட நான் வந்து இண்டிகோ பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு கம்பெனிஸ்க்கு. ஸோ இது மாதிரி நெகட்டிவாக வர்றது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பேட் நியூஸ். ஸோ கரெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்று, மார்க்கெட் எக்கானமி பொருளாதாரமே ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ரெண்டாவது, கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. மூணாவது, வரா கடன்கள், முக்கியமாக இந்த சின்ன சின்ன லோன்லாம் இருக்குல்ல, 30,000 50,000 60,000 அது மாதிரி லோன்லாம் வந்து நிறைய அடி வாங்குது. அப்போ அடி வாங்குதுன்னு சொன்னால் அடித்தளத்தில் இருக்கிற பொருளாதாரத்தில் அடித்தளத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்றது இந்த விஷயம் எல்லாமே காட்டுது. அப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் நிறைய பேட் டெட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது வந்து மார்க்கெட்டோட ரியல் நிலவரம் சொல்லுது. மார்க்கெட்னால் நான் ஸ்டாக் மார்க்கெட் பேஸில் இந்தியாவோட பொருளாதாரத்தை நிலத்தை வந்து காட்டுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட்டில் வந்து இந்த பொருளாதாரத்தை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஸோ 1ஆம் தேதி விட்டதுக்கப்புறமா அடுத்தது 5ஆம் தேதி டெல்லி எலெக்ஷன், ரைட்? அதுலேருந்து ஒரு 2 நாள் கழித்து டெல்லி ரிசல்ட். ஸோ தொடர்ந்து அடுத்த 2 வாரத்துக்கு க்ளோஸ் டு அபவுட் 15 டேஸ்க்கு வந்து நிறைய ஆக்ஷன் பேக்டு இருக்குது. இந்த ஆக்ஷன் பேக் டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம், ட்ரம்ப் சைட்லேருந்து என்ன வரப்போகுது, இல்லை ரஷ்யா சைட்லேருந்து என்ன வரப்போகுது, மெயினாக ஈரான் சைட்லேருந்து என்ன வரப்போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். எல்லாருமே வந்து பொருளாதாரத்தில் ஏந்திரிச்சு நிற்கணும்னு பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு நடுப்புற இயற்கை என்ன மாதிரி சேலஞ்ச் கொடுக்க போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டெஃபினட்டாக ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோட நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி உங்களோட கேஷை பாதுகாக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், பை ஆன் டிப் இது கரெக்டான டைம் கிடையாது. இஃப் எனி ஏதாச்சும் இருந்தால் ப்ராபப்ளி நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்டர் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஷில் உட்காரது புத்திசாலித்தனமாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறது என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.